பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர், புது டைரக்டர் ஃபஸ்ட்டு வந்தவொடனே சினிமாவில் எல்லாத்தையும் அபிஷன் ஜீவிந்த் ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்துட்டார். செகண்ட் படம் இப்போ அவருக்கு கமிட் ஆகிட்டாரு. அந்த படத்தை வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் கதை கேட்டு ஓகே சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா, படத்தை சீக்கிரட்டாக கதை கேட்டு நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோ, வெளியில் கதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி படப்பிடிப்பையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஹிட் ஆகி ஆளை வந்து ஏகப்பட்ட ஹீரோஸ் வந்து ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஹீரோலாம் எனக்கு படம் பண்ணுங்க, உனக்கு பண்ணுங்கன்றாங்க. தெலுங்குலேருந்து ஒரு கம்பெனி வந்து கேட்குறாங்க, தெலுங்குலேருந்து ஒரு பெரிய ஹீரோ கேட்குறாரு. பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பக்கம் போகாம இந்த பக்கம் போயிட்டாரு, நடிக்க போயிட்டார். இவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்லி அந்த கதை ஏஜிஎஸ்க்கு ஓகே பண்ணி அந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. இவர் ஹீரோ ஆகிட்டார். இவர் அபிஷன் ஜீவித் முதல்ல இல்லை நான் ஹீரோ கிடையாது, நல்லா ரூமர் கிளப்புறாங்கன்னாங்க. இல்லை, கடைசியில் அது ஒன்றும் சில நாட்கள் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அபிஷன் ஜீவித் ஹீரோவாகவும் அவருடைய உதவியாளர் டைரக்டராகவும் ஏஜிஎஸ் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் நடிக்க போறாங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு படம் பண்றாங்க. அதுக்கும் இவர் ஹீரோவை போடுறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்தது. ரெண்டாவது, முதல்ல இப்போ ஹீரோ நடிக்கிறார், இவருடைய உதவியாளருடைய டைரக்ஷன்ல நடிக்கிறாரு. இவர் ஏன் டைரக்ஷன் விட்டுட்டு அந்த பக்கம் போறாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு டேரக்டராக தான் உள்ள வரார். அந்த டேரக்டராக உள்ள வந்தாலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருப்பார். ஷார்ட் ஃபிலிம்லேயே இவர் தான் ஹீரோ நடிச்சிருப்பார். இந்த படத்துலையுமே டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் அவர். அதுக்குள்ள விஷயம் தான் ரொம்ப தெளிவான வேலையாக பண்ணுறாரு. நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ரிஸ்க் எடுக்காமல் போவோம், நல்ல கதைகள் வந்தால் பண்ணுவோம், அது கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா டைரக்ஷன் பக்கம் வருவோம், அப்படி ரொம்ப தெளிவான ஒரு பிளானில் போகிறாருன்னு நினைக்கிறேன். அது இப்போ இன்னும் ஓரிரு வாரங்களில் ரிலீஸ் ஆகக்கூடிய மதராசி, இந்த படத்துடைய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், சிவகார்த்திகேயன் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அண்மை காலங்களில் முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல படங்கள் சரியாக போகலை அப்படின்ற போது ஒரு சின்ன அச்சம், பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மதராசி எப்படி இருக்கும்? சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆடியன்ஸ், பசங்கள்லேருந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். ஏஆர் முருகதாஸுக்கு இன்னும் அந்த நேம் ஃபேம் அப்படியே இருக்குதா? இல்லை, ஏஆர் முருகதாஸ் வந்து சமீபத்தில் எடுத்த படங்கள் தர்பாராக இருக்கட்டும், சர்க்காராக இருக்கட்டும், சர்க்கார் நல்ல வசூல் ரீதியாக இருந்தால் கூட விமர்சன ரீதியாக அந்த படம் கொஞ்சம் விமர்சிக்கப்பட்ட படம். அப்புறம் சமீபத்தில் சிக்கந்தர்னு ஒரு ஹிந்தி படம், சல்மான் கான் படம். அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி. இதுக்கு பிறகுதான் இவர் மதராசி பண்ணுறார். அப்போ தன் இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு வெற்றி கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸுக்கு தேவைப்படுகிறது. இந்த பக்கம் அப்படியே நீங்கள் சிவகார்த்திகேயன் வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, அமரன் ஒரு வெற்றி கொடுத்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து அந்த படத்தினால் சம்பளத்தை ஒரு 15 கோடி ரூபாய் ஏற்றி நீங்கள் 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து வர்றாரு. இந்த பக்கம் ஒரு தோல்வியை கொடுத்துட்டு வந்து அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏஆர் முருகதாஸ் இருக்காரு. இவர் கொடுத்த வெற்றியை காப்பாற்றிக்கிற கட்டாயத்தில் இவர் இருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து இந்த படம் பண்ணுறாங்க. இந்த படம் ஆரம்பிச்சப்ப இருந்தே இந்த படத்துக்கு வந்து இந்த டைட்டில் வந்து ஏற்கனவே அர்ஜுன் நடித்த ஒரு படம், மதராசின்னு அர்ஜுன் நடித்த படம் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் வந்துச்சு வச்சுங்களேன். இந்த டைட்டிலே பெருசாக கேட்சியாகாமல் இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த படத்துடைய ட்ரெயிலர் இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஏஆர் முருகதாஸுடைய படங்களே பார்க்குற மாதிரி இருக்குது, நிறையா துப்பாக்கி இந்த மாதிரி கத்தி பார்க்குற மாதிரியா இருக்குது அப்படின்றது. ஏஆர் முருகதாஸ் அந்த ஜானலில் உள்ள படமாக இருந்தால் கூட உள்ள ஸ்கிரிப்ட் வைஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனக்கு எடுத்து பண்ணியிருக்காங்கிறாரு. ஏஆர் முருகதாஸை கொஞ்சம் நம்பக்கூடிய நபர் தான். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்காகவே வந்து படத்தை ஓட வச்சிடும். விஜயகாந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயகாந்த் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து வீரவளஞ்சம்மன் நிறையா படங்கள் அப்படி ஒரு கலவையாக பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட விஜயகாந்தை ரொம்ப பேசாமல், அதை விஜயகாந்த்னாலே ரொம்ப ஆக்ரோஷமாக கண்ணங்கள் குழுங்க, கண்ணெலாம் செவங்க அப்படி பேசக்கூடிய விஜயகாந்தை ரொம்ப சைலண்ட்டாக அளவாக பேச வைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக ரமணா படத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாரு. அப்போ ஒரு நடிகரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவர் எந்த ரேஞ்சில் அவர் மாற்றி காட்டணும் அப்படிங்கிறது அந்த தெரியும். துப்பாக்கி படம் பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்கிரிப்ட் நெக்ஸ்ட்னு அந்த ஸ்கிரீன் பிளே போகும். அப்போ எல்லாமே ஒரு கிராஃப்ட் தெரிஞ்சவர் தான். ஆனால் இந்த படம் தோல்விக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிக்கந்தர் படம் தோல்விக்கு இல்லை நைட் எஃபெக்ட்லாம் முழு படத்தையும் எடுத்தோம், எடுத்தோம், நிறைய கோஆபரேட் பண்ணல, வந்து எனக்கு இது பண்ணலன்ற மாதிரி அது ஒட்டுமொத்த பழியை அங்கதுக்கு போடுறாரு, ஹீரோ மேல போடுறாரு. இது வந்து சினிமாவில் ஒரு படம் ஓடலன்னு வச்சுங்களேன், ஓடலன்னா அது மாறி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஒரு சமீபத்தில் ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் ஹீரோவுக்கும் முதல் நைட்டு படம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு காலையில் முதல் நைட்டு சொல்கிறாங்க, இன்னையோட நான் அவனை பார்க்கக்கூடாது, இன்னையோட நீ என்னை பார்க்கக்கூடாது, இதோட உங்களோட நம்மளோட சாவாசம் முடிஞ்சுன்னு போயிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு, படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்த நாள் காலையில் ப்ரொடியூசர் ஒரு காரை கிஃப்டாக வாங்கி வீட்டுக்கு போயிட்டார். 2 பேரும் சேர்ந்து பார்ட்டி கொண்டாடிட்டான்னு வச்சுங்களேன். சினிமாவில் வந்து நடக்கும். அப்போ வெற்றியை வந்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க, தோல்வியை வந்து யாராவது ரயிலில் கட்டி விட்டுருவாங்க, இவரால் தான் போச்சு. அதாவது நம்ம கிடைக்கிற ஸ்பேஸில் நம்ம என்னென்ன செய்ய முடியுமோங்கிறது தான் திறமை. எனக்கு அதை கேட்டேன் பண்ணல, இதை கேட்டேன் பண்ண முடியாமல் போச்சுங்கிறத காட்டில் அந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கந்தர் படத்தை பொறுத்த வரைக்கும் சல்மான் கானுடைய இன்டர்ஃபியர் நிறையா இருந்துச்சு ஸ்கிரிப்டில், அவருடைய தலைவர் நிறையா இருந்துச்சு.
அப்படி வைங்க ஷார்ட், இப்படி வைங்க சீன் வைங்கன்னு சொல்லி அது 2 பேருக்கும் சரியா ஆரம்பத்துலேருந்து ஜெல் ஆகாமல் போச்சு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா தர்பாருங்கிற ஒரு படம் இங்கே தமிழில் பண்ணி அதுவும் ஒரு பெரிய தோல்வி. சமீப காலமாக ஒரு தோல்வியை கொடுத்துட்டே இருக்கிறார். ஒருவேளை அது வந்து சரியான ஒரு கதையை சூஸ் பண்ணுறதா என்னங்கிறது. ஏன்னா ஒரு படம் வெற்றி படம் தோல்வி படத்தை வந்து எப்படி தீர்மானிக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. மணிவண்ணன்ட்ட ஒரு முறை ஒரு படத்தினுடைய பூஜையில் கேட்குறாங்க, இந்த படம் நீங்கள் பூஜை போட்டிருக்கீங்க, அந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும், நல்லா படம் எடுக்கிறோம், இந்த படம் ஓடணும் தான் நாங்கள் எடுக்கிறோம், ப்ரொடியூசர் பணம் கொண்டு கொடுக்குறாரு, இந்த படம் வரக்கூடாதுன்னு நினச்சா பணம் கொடுக்க போகிறாரு, பணம் கொடுக்குறவர் லாபம் வரணும்னு எடுக்கிறாரு, இந்த படம் ஓடணும்னு நான் எடுக்கிறேன், மக்கள் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகும், இந்த படம் கண்டிப்பாக ஓடும்னு தெரிஞ்சுன்னா வருஷத்துக்கு நான் 100 படம் பண்ணுவேன் அப்படின்னாரு. எல்லா படம் ஓடும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வருஷத்துக்கு 100 படம் பண்ணுவேன், உலகத்தில் நான் தான் பெரிய பணக்காரனாக இருப்பேன் அப்படின்னாரு. அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை ஒரு கால இடைவெளிக்கு பிறகு நம்ம விஷயம் ஒரு யோசிப்போம், அது ஆடியன்ஸுக்கு போய் கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு, லேண்ட் ஆயிடுச்சுன்னா அது சக்ஸஸ். அதுதான் முக்கியம் சினிமாவில். அது வந்து யாருமே கெஸ் பண்ண முடியாது. ஒரு மேஜிக் மாதிரி தான். நம்ம ஒரு மேஜிக் செய்வோம், அந்த மேஜிக் வந்து கரெக்டாக போய் அந்த இடத்துல அந்த பால் உட்காந்துருச்சுன்னா அந்த சக்ஸஸ். அது மாதிரி தான் இந்த படம் பண்ணுறாரு. ஏற்கனவே ஒரு பெரிய தோல்விகள் நிறையா கொடுத்துருந்தா கூட சிவகார்த்தியினுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு ஏஆர் முருகதாசனுடைய ஒரு காம்பினேஷன், வெற்றி கொடுக்க வேண்டிய காம்பினேஷன், அனிருத்தினுடைய மியூசிக் இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய உழைச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் ஏஆர் முருகதாஸ் நிறைய அதை பற்றின ப்ரொமோஷன்லாம் கூட இருக்காரு. ஆடியோ லான்ச் வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. 5ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ். படத்துக்கு ஒரு விமர்சனமாக கலவையான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா அமரனுக்கு இருந்த அளவுக்கு பெருசாக அவருக்கு எதிர்லாட்டியும் கூட ஒரு கலவையான விமர்சனம் இருக்குது. அவரை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கிரிப்ட் வைஸ் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், எனக்கு அதில் கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு. அது படம் வந்த படம் தான் தெரியும். கேப்டன் பிரபாகரன் 34 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிற படம் வந்து, அந்த படம் வந்த காலகட்டத்தில் பிறக்காதவங்க இப்போ இந்த ரீரிலீஸில் இப்போ பார்க்குறாங்க. படம் முன்னாடி எப்படி ரிலீஸ் ஆனப்போ வரவேற்பு இருந்ததோ அதே வரவேற்பு இருக்குதுன்னு அந்த படத்தோடைய டைரக்டர் ஆர்கே செல்லுமணி, மன்சூர் அலிகான் மற்றவங்களாம் சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஜயகாந்த் கூடுதல் சிறப்பு அம்சம் அப்படின்றது. அன்னைக்கு காலகட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக படம் எடுத்தது. வசனம் லியாகத் அலிகான். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய காம்போ. இது திருப்பி மீண்டும் கேப்டன் பிரபாகரன் 2 அப்படின்றது எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆர்கே செல்லுமணி சொல்லிட்டாரு. விஜயகாந்த் பையன் தான் அதுக்கான ஹீரோ அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. பெரிய எதிர்பார்ப்பு கேப்டன் பிரபாகரன் 2க்கு இருக்குமா? இந்த கேப்டன் பிரபாகரன் இது ரீரிலீஸே இன்னும் எப்படி மக்கள்கிட்ட ரீரிலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 தேட்டரில் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 தேட்டரில் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் நிறையா சோஷியல் மீடியா வந்த பிறகு மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நிறையா அவர் கூட பயணப்பட்டவர், நடித்தவங்க, அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் இப்படி ஒரு மனிதனா, இப்படி டவுன் டு எர்த்தா இருப்பாரா, இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரா அப்படின்னு அவரை பற்றி நிறையா சொல்கிறப்ப சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவர் இறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி பேசிட்டு இருக்க. அப்போ அதை கரெக்டாக வந்து அந்த படத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த படத்தை கொஞ்சம் டிஜிட்டலாக மாற்றி சவுண்டு கொண்டு குவாலிட்டியெல்லாம் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. படம் வந்து இன்றைக்கும் பார்க்கக்கூடிய படம் தான். அது ரொம்ப ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் படம். அது இன்னும் அந்த வசனங்கள் கூட இப்போ இருக்க காலத்துக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். அன்னைக்கு வந்து லியாகத் அலிகான் அந்த படத்தை டைலாக் எழுதியிருப்பாரு. அவருடைய உதவியாளராக இருந்தவர் நமக்கு தெரிஞ்ச டைலாக் எப்படி எழுதுவார்னா, பேப்பர் படிச்சுட்டு இருப்பாராம். அன்னைக்கு வர்ற கால பேப்பர், ஈவினிங் பேப்பர். டைலாக் எட்டு அங்கே அசிஸ்டன்ட் உட்காந்தாருன்னா, எழுதிக்கப்பா அரசியல் பண்ணுறியா, அவியல் பண்ணுறியா, சுண்டல் வைக்கிறியா, டைலாக் வந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டுமாறு டக்கு டக்கு டக்குன்னு எழுதிடுவாங்க. அது போய் படத்தில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி கேரக்டர்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். அவர் கூட சமயத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. கலைஞர் ஒரு முறை பார்க்குறப்ப யாரை அசம்பிள் பண்ணி வச்ச அதில் ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க, ஒரு அமைச்சர் ஒரு கேரக்டர். அப்போ திமுக அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் மாதிரி அதை கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது இவர் தான் சொன்னார்னு கலைஞர் கண்டுபிடிச்சாராம். கலைஞர் ஒரு முறை பார்க்கறப்ப கேட்டாரா, அந்த அமைச்சரை நீங்கள் ரிசம்பிள் பண்ணி அந்த கேரக்டர் வச்சியா அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி அரசியலில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் அவர் டயலாக். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரீயூனியன் மாதிரி ஆகிப்போச்சு சார். இந்த படம் ரீலீஸ் படங்கள் வந்து ஒரு 35-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு 25 வயசுக்காரர் வச்சுங்க, இப்போ 55-60 வயசு இருக்கும். அப்போ விசில் அடிச்சு தியேட்டரில் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆட்டம் பாட்டம் போட்டு பார்த்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் நாடி நடமெல்லாம் ஆடி அடங்கி போயிருக்கோம். இப்போ அதை பார்க்குறப்ப வந்து ஒரு காலேஜுக்குள்ளே போய் ரீயூனியன் உட்கார்ந்த மாதிரி பழைய ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ வந்து ரீலீஸ் படங்களை அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு 30 வருஷமா நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சமீப காலமாக விஜயகாந்த் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, அவர் மேலே ஒரு மரியாதை கூட்டிகிட்டே போகுது விஜயகாந்த். அப்போ விஜயகாந்தை திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இப்போ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன விஷயம்னா, இளம் தலைமுறைகள் எல்லாம் கூட விஜயகாந்த் அன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. அந்த வீடியோலாம் நிறையா பார்க்குறோம் சோஷியல் மீடியா பார்த்துறாங்க, சவுண்ட் கொடுக்குறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அவங்களும் விஜயகாந்தை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அந்த ஃபேமிலியெல்லாம் பார்க்குற அழுகிற வீடியோலாம் கூட போட்டிருந்தாங்க. இது கேப்டன் பிரபாகரனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 2 அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ நாள் பண்ணல அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. ஆர்கே செல்லுமணி பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள்ன்றது வந்து இந்த உண்மை சம்பவங்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்த தானே படங்கள்லேயே வச்சிட்டு இருப்பாரு. ஆமா, ஏதாவது இந்த 2 எப்படி என்ன மாதிரி கான்செப்ட்ல அதான் தெரியல. 2 வந்து ஆல்ரெடி அந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு. 33 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாவே ஒரு கதை பண்ணிட்டு போயிடலாமே. பார்ட் 2 கலாச்சாரம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசாக எடுப்பட மாட்டாங்க. என்னன்னா, நீங்க பார்ட் 1லயே அந்த கேரக்டருடைய
சஸ்பென்சபிளாக உடச்சிருவீங்க. இதில் பிரபாரன் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ப்பா, இவர் வீரப்பனுடைய கேரக்டர் ரிசம்பிள்ப்பா, இவர் பிடிப்பார், இவர் அடிப்பார், இவர் வந்து கடைசியில் லாக் பண்ணுவாங்க. இதாங்கிறது கதையுடைய அவுட்லைன் தெரிஞ்சிடும். இதில் கொண்டு போய் நீங்கள் என்ன கொண்டு வந்து வச்சாலுமே சஸ்பென்ஸ் இருக்காதுல்ல. அப்போ இந்த பார்ட் 2 படங்கள்ல வந்து பெருசாக வந்து அப்புறம் கம்பேரிசன் வேற வந்து கம்பேரிசன் அது மாதிரி இருக்கா இது மாதிரி இருக்காது. இங்கிலீஷ் படங்களில் பார்ட் 1 வந்து வச்சுங்களேன், வந்து ஸ்பீடு 1 2 ஸ்பீடு 3ன்னு வரிசையாக போயிட்டு இருப்பான். கப்பல் ஸ்பீடாக போதும் காப்பான், ஒரு ட்ரெயின் ஸ்பீடாக போதும் காப்பான், ஒன்றும் கார் ஸ்பீடாக போதும் காப்பான், வேற களத்தை மாற்றிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது, அந்த கேரக்டருடைய கண்டினியூஷனை கொண்டு வருவோம். அப்படியும் அந்த கேரக்டரோட கண்டினியூஷன் வரப்போ நமக்கே தெரிஞ்சிடும், இவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ப்பா, இவர் வந்து வில்லனை பிடிப்பாரு, சுடுவார், ஃபைட் பண்ணுவாருங்கிறது நமக்கு ஓவராலாக தெரிஞ்சிடும். அந்த கடையோட அவுட்லைன் தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே என்னதான் நீங்கள் வச்சாலும் படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்காது. இடைவெளி 33 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து பரபரப்பாக அடிபட்ட பேர் வீரப்பன். பத்திரிகையிலும் சரி, வார பத்திரிகையிலும் சரி, வீரப்பனை பற்றின செய்திகள் இல்லாமே இருக்காது. மக்கள்கிட்ட ரொம்ப தெரிஞ்ச ஒரு நம்மளோட கனெக்ட் ஆகிட்டே இருந்த ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு வீரப்பன் யாருன்னே தெரியாது. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து இன்னைக்கு செகண்ட் பார்ட் பண்றப்ப பெருசா வந்து கனெக்ட் ஆகாது. பட் எந்த அளவுக்கு அவங்க பண்ண போறாங்க, அதை ஒரு நாட்டா வச்சுக்கிட்டு வேற கதை பண்ண போறாங்களா, இல்லை அதோட கண்டினியூஷனா பண்ண போறாங்கிறது தெரியல. பட் நல்ல முயற்சி தான், பெரிய டீமோட பண்றது நல்ல முயற்சி தான். நன்றி சார். நன்றி.